இங்க ஒரு அம்மா அவங்க குழந்தைய கூட்டிட்டு ரோட்ல நடந்து வர்றாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு எங்க போறோம்னு அம்மா கிட்ட கேக்குறா. அதுக்கு அம்மா, நம்ம வீடு மழையில உடைஞ்சு போச்சுல, அதனால நமக்கு இப்ப வீடு இல்ல, நம்மள மாதிரி ரோட்ல இருக்கவங்க கூட தான் நம்ம தூங்க போறோம்னு சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணும் கையில ரூபிக் கியூப் வச்சுக்கிட்டு அதுல விளையாடிக்கிட்டே வர்றா. அம்மாவும் பாப்பா கூட விளையாடிக்கிட்டே எங்க தூங்கலாம்னு பாத்துட்டே வர்றாங்க. அப்ப அங்க இருந்த 3 பேரு இவங்கள பார்த்ததும் இவங்கள பிடிக்கலாம்னு விரட்டிட்டே வர்றாங்க. அம்மா உடனே பாப்பாவை கூட்டிட்டு வெம்மாங்க இருந்து ஓடுறாங்க. இவங்க ஆல்ரெடி தூங்கிட்டு இருந்த ஒருத்தர் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த 3 பேரால இவங்களை கண்டுபிடிக்க முடியாது. அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அம்மாவோ பாப்பா கூட சேர்ந்து அங்கேயே படுத்து தூங்குறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் இவங்களை விரட்டிட்டு வந்ததை நினைச்சு இவங்களால தூங்க முடியாம பயந்து எழுந்துடுறாங்க. அடுத்த நாள் இவங்க அவங்க கிட்ட இருக்க ஒரு நகையை அடகு வச்சு அதுக்கு காசு வாங்கிக்கிறாங்க. அந்த காசை கையில வச்சுக்கிட்டு வாடகைக்கு வீடு இருக்குமான்னு தேடி போறாங்க. இவங்க வாடகைக்கு வீடு கிடைக்கும்னு போர்டு போட்டிருக்கத பார்த்துட்டு ஒவ்வொரு வீடா போய் கேக்குறாங்க. இவங்க பாசிமணி விக்கிறதால எல்லாரும் வீடு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அம்மாவோ குழந்தைய வச்சிட்டு இருக்கேன், வாடகையெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. பட் எல்லாருமே வீடு இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஒரு பையன் மட்டும் வீடு இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு வீட காட்டுறான். இவங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க ரொம்ப ஹாப்பியா அந்த வீட பாத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனோட அம்மா வந்து, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வீடு கொடுக்க முடியாது, நீ வெளியில போன்னு சொல்றாங்க. இவங்களும் நான் கரெக்டா வாடகை கொடுத்துருவேன்னு எவ்வளவோ சொல்லியும் அவங்க இவங்களை வெளியில போன்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு இவங்க, உங்களுக்கு பணம் பிரச்சனையா இல்ல நான் தான் பிரச்சனையான்னு கேக்குறாங்க. அந்த பையனோட அம்மாவோ, அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ இப்பவே வெளியில போன்னு சொல்லிட்டு இவங்களை வீட்டுக்குள்ள விட்டு அவங்க பையனை திட்டுறாங்க. இதனால இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியில வர்றாங்க. இவங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் இவங்க அழுதுகிட்டே பாசிமணி விக்கிறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு ரோட்ல போறவங்கள பார்த்து இவங்க எல்லாம் எங்க போறாங்கன்னு கேக்குறா. அம்மாவோ அவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பாப்பா, நம்ம எப்ப வீட்டுக்கு போவோம்னு கேக்குறா. இதை கேட்டு அம்மா அழுதுகிட்டே, இந்த மனுஷங்க கூட சேர்ந்து வாழ்றது தப்பா இல்ல நான் பிறந்த பிறப்பே தப்பான்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. இவங்க இப்படி அழுறத பார்த்து குட்டி பாப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்றா. அவ அம்மா கிட்ட நிலாவை காட்டிட்டு வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா நிலா தெரியுமான்னு கேக்குறா. அம்மாவோ தெரியாதுன்னு சொல்றாங்க. உடனே பாப்பா, அப்படின்னா நமக்கு வீடு வேணாம், நம்ம இங்கவே இருக்கலாம்னு சொல்றா. அப்படியே அவ சால்வ் பண்ண ரூபிக் கியூப்ப அம்மா கிட்ட காட்டுறா. அம்மா குட்டி பாப்பா கிட்ட இருக்கிற திறமையை பார்த்துட்டு இவங்களால அவ திறமையை வளர்க்க எதுவுமே பண்ண முடியாத நினைச்சு அழுதுகிட்டே அவளை பாக்குறாங்க.